அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு அருமையான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ராசி தாங்க தனுசு ராசி. இந்த தனுசு ராசி பார்த்திங்களா, அறிவியல் தெளிவு கொண்ட ஒரு ராசி, அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு கூட இவங்களை பற்றி நல்லது கெட்டதுமாக சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த தனுசு ராசி ராசிகளில் ஒன்று நெருப்பு ராசி, குருவோட ராசியாகவும். எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகமாக இருக்கும். அதாவது தானே குரு தானே சொல்வது தான் சரி அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்பவர் தாங்க இந்த தனுசு ராசிக்கார அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட கருத்தை ஏற்றுக்கொள்பவர் தான் அறிவு தாகம் உடையவங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்க. இவங்க குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்களோட மதிக்கிறது, இது எல்லாமே உயர்ந்த பண்புகள் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மேலுமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அக்டோபர் 4ஆம் தேதி பார்த்திங்களா பொருள் மாற்றிருக்காங்க. நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் தாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்வேறான வகையில் தாக்கங்களை ஏற்படுத்தும். நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அபூர்வ சக்தி கொண்ட ஒரு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் பொருள் மாற்றத்தினால நம்மளுடைய தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி பார்த்திங்களா நெருப்பு ராசிகளில் ஒன்றுங்க. குருவோட ராசியாகவும் இது இருக்குது. மேலுமே இந்த ராசிக்காரர் உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாது. பார்க்க நோஞ்சானாக இருப்பாங்க. ஆனால் அறிவியல் பலம் வாய்ந்தவங்க. யாரையுமே தன்னோட அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸு கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே பிளான் பண்ணி எதையுமே செய்வாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே பெரியதாக அலட்டி கொள்ள மாட்டாங்க. விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வுமே அதிகம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. மேலுமே இந்த கும்ப ராசியில் தாய், தந்தை, கணவர், மனைவி அமைந்தால் இவங்க பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனது தாங்க பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்தோமா நம்மளுடைய தனுசு ராசி தாங்க. மிகப்பெரிய செல்வந்தரே ஆனால் கூட உங்களை வேறு சிறிய அளவில் அவமதித்தாங்க அப்படின்னா அவங்களை அறவே ஒதுக்கிடுவீங்க. அவ்வளவு நல்ல குணம் பார்த்திங்களா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள்ட்ட இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் நீங்கள் புத்தியை தீட்ட வேண்டிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த 48 நாட்களுக்கு பார்த்திங்களா ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானம் செல்கிறாரு. ஸோ ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு வேலை மற்றும் பயணம் திட்டப்படி நடக்கும். மேலுமே அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அறிமுகமானவங்க, மூத்த சகோதரர் வகையில் சில சாதகமானங்களும் பல பாதகங்களுமே உங்களுக்கு உண்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சொத்துக்கள் விற்பனையால் ஆதாயம் பெற போகிறீங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். பேச்சிலும் சரிங்க, நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா குடும்ப செலவுகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமாக இருக்கும். தீபாவளி பட்ஜெட் ஆனது அதிகரிக்கும். அதற்கு தகுந்த வரவும் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமே இருக்கும். சொத்து தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே வெளிநாட்டில் வெளியூரில் வசிக்கிறவங்க பூர்வீகத்தில் சொத்து வாங்குறதுக்கான ஒரு காலகட்டமும் உங்களுக்கு அமையும். மேலுமே அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய திறமை. சில பேர் பார்த்திங்களா புதிய இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. மேலுமே 14/10/2025 அன்று விடியற் காலை 5:59 மணி முதல் 16/10/2025 பகல் 12:42 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலை பளுவானது உங்களுக்கு கூடும். வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே உணவு விஷயத்தில் ரொம்ப நீங்கள்
நீங்கள் கவனம் செலுத்தணும். நவகிரக குரு பகவான் வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்றமான ஒரு பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா அவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க. நம்மளுடைய தனுசு ராசி சூரியனை வழிபட்டு வேலைகளை தொடர்ந்தால் நீங்கள் வெற்றியாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாகிஸ்தானத்தில் கேது, ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் ஆனது நீங்கள் ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால உங்களோட வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் நீங்கள் யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. லாப செவ்வாய் புதனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த வேலை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணமுமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே புதன் வியாழனில் ரொம்ப விழிப்போடு நீங்கள் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், ராகு கிரகங்கள் கனவுகள் எல்லாமே நனவாக்க போகிறாங்க. வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலுமே உங்களுக்கு கிடைக்க இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே செய்வீங்க. மேலுமே வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் பார்த்தீங்களா 14/10/2025 காலை 11:59 மணி முதல் 16/10/2025 இன்று வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, ராசிநாதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. சுகஸ்தானத்தில் அவர் பார்வை பதிவதனால வாகன யோகம் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தாயோட உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போகிறீங்க. 3ல் சனி ராகு அமைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்ற போகிறாங்க. மேலுமே தன லாபம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற வருமானமே உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து வில்லகங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலுமே 10ல் சூரியன் புதன் இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா 4ஆம் இடத்தின் அருகில் சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைவு, உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள், திடீர் செலவுகள் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருடைய பிரச்சனையிலுமே நீங்கள் தலையிட வேணாம். உங்களுடைய வேலை என்னவோ அதை செஞ்சீங்க அப்படிங்களா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அதில் ஊத்திரிய மாட்டிக்காதீங்க. யாரையுமே நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் போட வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு இடமாற்றங்களுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வார பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து ராமரை வழிபடுங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். 12 ராசிகள்லே 9ஆவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசி ஆளும் கிரகமாக நவகிரக நாயகனாக முழு சுப கிரகமான குரு பகவானே இருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு பொன் சேர்க்கை, புத்திரப்பேறு, ஞானம் எல்லாத்தையுமே ஏற்பட குரு பகவானோட கடாட்சம் அவசியமாகிறது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் மேல்மையான பலன்கள் எல்லாமே பெற அவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் தலமான திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத்த சகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாட்களில் தோறுமே நீங்கள் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்டக்கடலை மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வாழ்வில் நன்மையான பலன்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்படுவது அனுபவ ரீதியில் நீங்கள் காணலாம். தினமுமே காலையில் உங்களோட வீட்டிலிருந்து வெளியில் செல்றதுக்கு முன்பாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் சமர்ப்பித்து வழிபட்டு செல்வதனாலும் தீமைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை உங்களாலேயே காண முடியுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். மேலுமே அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.